ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் இந்த காம்படிஷனுக்கு ஒரு ஜட்ஜ் வச்சுருப்பாங்க. நடக்கிற காம்படிஷனை அவங்க உத்து கவனித்து பார்ப்பாங்க. யார் யாரெல்லாம் எப்படி எப்படி விளையாடுறா, யாரெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பார்த்து ஜெயிக்க பார்க்குறா, யார் நேர்மையாக விளையாடுறா, யார் ஒழுங்காக கடைசி வரைக்கும் கரெக்டாக விளையாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மார்க்ஸை அவங்க போட்டு அந்த காம்படிஷனில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேவனோட நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குவார். வேதத்துல பாருங்க, சங்கீதம் 119:43 போட்டிருக்கு, சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களை காயப்படுத்திருக்கலாம், உங்களை கிழிச்சு சுக்கு நூறா போடுற மாதிரியான ஒரு பொசிஷன்ல உங்களை வைத்திருக்கலாம். ஆனா நீங்க நான் பழி வாங்க போறேன்னு பழி வாங்காம தேவனோட நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட தாங்க பேசுறாரு. நீங்க அவரை கனப்படுத்தி அவரோட நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறனால, நீங்களா நான் பழி வாங்க போறேன்னு பழி வாங்காதனால தேவன் உங்களுக்கு இந்த நாட்கள்ல நியாயம் செய்ய போறார். மற்றவங்களுக்கு வேணா அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினதோ, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதோ, உங்களை காயப்படுத்தினதோ தெரியாம இருக்கலாம். மற்றவங்ககிட்ட அந்த பர்சன் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மேலிருந்து ஏசப்பா பார்த்து கொண்டே இருக்காரு. எப்படி அந்த ஜட்ஜ் யார் தில்லுமுள்ளு வேலை பார்க்குறாங்க, யார் நேர்மையாக விளையாடுறாங்கன்னு பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஏசப்பாவும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் வர நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குவார். எல்லா தீமையில இருந்தும், உங்களுக்கு தீமை செய்யற மனுஷங்கள்ல இருந்து உங்களை விடுவித்து அவங்க கரத்துல இருந்தே உங்களுக்கு நன்மை கிடைக்கும்படியா கிருபை செய்வார். உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சவங்க கரத்தினாலேயே உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களை யார் முன்னாடியும் விட்டு கொடுத்துட மாட்டார். நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, இந்த வெயிட்டிங் பீரியட்ல ஏசப்பாவோட பாதத்துல அமர்ந்து அவரோட வார்த்தைகளை உங்களோட இருதயத்துல வைத்து அவரை துதிக்க மட்டும் செய்யுங்க. மற்றதெல்லாம் ஏசப்பா பார்த்துப்பாரு. உங்களோட நீதி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. அவரோட நியாய தீர்ப்புக்காக காத்துருங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்கி உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சவங்க முன்னாடியே உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவருக்காக காத்திருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். When a competition is conducted, there will be a judge to decide the winner. They will watch the competitors carefully, whether they are playing genuinely or whether they are cheating, are they following all the rules, etc., etc. They will watch them carefully and give marks according to their performance, and then they will announce the winner. Likewise, in our life, our God is our judge. He is watching carefully what is happening around us, who is cheating on us, who is hurting us, who are doing things against us. He is watching everyone carefully, and he is going to punish them with his law, and he is going to save you from them, and he will bless you. If you are in a situation where you have been broken by people around you, but you didn't take revenge and you're waiting for Lord's timing and his law, today's verse is for you. Look what the Bible says in Psalm 119:43. Never take your word of truth from my mouth, for I have put my hope in your laws. Yes, when your hope is in our Lord and his laws, he will never let you down. He is watching what's happening around you, and he is watching the people who are standing against you, and he is watching the people who broke you, and he is working on it. He will make you sit in a high position before the people who thought to put you down, and he will bless you greatly before their eyes, and he will take revenge for you, and he will give them punishment according to their doings. So don't worry about anything or any situation or any person who is against you, because our God is watching, and he will never let you be ashamed, and he will never let you down. He will bless you before the people who is trying to push you down. So what you have to do in the waiting period is sit in his presence, worship him, and hold on to his words, so that you will be comforted and strengthened in this waiting time,
and you will have the strength to rejoice and celebrate when He gives judgment in your favor. So hold on to Him and wait in His presence. Your blessings and breakthrough is on the way. God bless you all. Have a blessed day. Amen.